ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ட்ரேட், அதாவது நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் இப்போ தான் ஒரு 1 or 2 இயர்ஸாக தான் இதை பற்றி நான் வாட்ச் பண்ணினே இருக்கேன். மேபி நல்லாவே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் இண்டெக்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸை பற்றி நான் புரிஞ்சு வச்சிருந்த விதம் வேறு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சு வச்சுருந்தேன். ஏன் நீங்கள் ஃபாரெக்ஸை விட்டுட்டு இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். எல்லோரும் ஃபாரெக்ஸ் தான் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க, இவ்வளோ டேஞ்சர் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே ஓரளவுக்கு பழக்கம் இருக்குது ஃபாரெக்ஸில். இது இருந்தாலும் சம் ரீசனால் என்னால் ஃபாரெக்ஸை நல்லா கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனாலே நான் வந்து சரி இந்தியன் மார்க்கெட்டு பக்கம் வரும் அப்படி பார்த்தாக்கா, ஓகே ஒரு நாள் நல்லா ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஒரு பக்கம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நல்லா இருக்குது இந்த மார்க்கெட்டும் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்குது. ஒரு 1-2 மந்த்தாகவே நான் இதில் வந்து பார்த்துன்னு இருக்கேன். முன்னாடியிலேருந்து நான் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஓரளவுக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவேன், போவேன், வேலைக்கு போவேன், பண்ணுவேன். இப்போ ரெகுலராக நான் வந்து இதில் ஸோ ரெகுலராக நான் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு சில அப்போஸ் டவுன் இருக்குது தான், பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேரி ஆகுது. நல்லா இருக்குது, ஒவ்வொன்றும் பிடிச்சிக்குது, ஒவ்வொரு டேடும் நல்லாவே எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்பில் அவரோட வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். ஒருத்தரால் எப்படி ஃபுல் டைமாக டெய்லியும் க்ரீனாக இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் வியப்பாக தான் இருந்தது. எனக்கு நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு, சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதமாக தான் நல்ல தைரியம் வந்துச்சு. ஸோ எடுத்தேன், நல்லா ப்ராஃபிட்டாக இருந்தது, குட் ப்ராஃபிட், நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும். சரி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம், சரி நம்மளுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் தெரியும். இதில் எத்தனை பேர் லாஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் வந்து கெயின் பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 or 4% தான் வந்து நல்லாவே கெயின் பண்ணுறாங்க. மீதிக்கிற 93% வந்து மார்க்கெட்டு லூஸ் அ மணி. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட என்னோடய ஓரளவுக்கு தெரிஞ்சு என்னோடய நாலேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணவும், உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய யூடியூப் தான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ பேசுவோம், மேற்கொண்டு நான் என்ன மாரிலாம் நான் எடுக்கிறேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்ணில் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எந்தமாரி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றது நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ட்ரேட் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட தன் ட்ரேடிங் ஆப் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்தாகவே நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1-2 இயருக்கு முன்னாடியே நான் வந்து பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவேன், வேலைக்கு போவேன், வருவேன். ஸோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ நம்மளோட அந்த ஃபாரெக்ஸ் என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது ஏன் போனேன், ஏன் வெளியே வந்தேன், அது ஏன் நான் பழகலைன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இதுக்கு நான் ஏன் வந்தேன்னா, பேசிக்காக இந்தியன் மார்க்கெட்டும் எனக்கு பிடிச்ச மார்க்கெட் தான். ஏன்னா காலைல 9:15 ஓப்பன் ஆகி தென் 3:15 க்ளோஸ் ஆகிடுது மார்க்கெட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனி டைம் அதிலே இல்லாமல் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, அதாவது 24 hours இருக்குண்டா, நீ என்னடா வந்து இதில் வந்து இத்தனை ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் போதும், ஒரு ஸ்கேல்பிங் பண்ணாக்கா இதில் எடுத்து போதும், இவ்வளோ மணி போதும் அப்படின்ட்டு
ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு நம்ம போய் பிடிக்கிறது அவசியமே கிடையாது. நம்மளுக்கு அதில் என்ன தேவை அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அது இத்தனை நாளைக்கு எத்தனை பாயிண்ட் ஏறினா என்ன, எத்தனை பாயிண்ட் இறங்குனா என்ன, நம்ம பண்ண போகிறது ஸ்கேல்பிங். போனோமா மார்க்கெட்டில் போய் பிடிச்சோமா வெளியே வந்துனே இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அதிகமாக நிறைய பேர் லூஸ் பண்ணுறது 2 தான். ஒன்று, டெய்லி தினைக்கும் காலையில் 9:15 ஆரம்பித்து ஃபுல் டைம் ட்ரேடாக இருக்காங்க. அவங்க மணியை லூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ நம்மள மாரி பர்சன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் கிட்டத்தட்ட ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இது என்னோடய அக்கௌண்ட்டு. இப்போ இவ்வளோ இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறையா போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் சம் ரீசன்ஸ்னால நம்ம எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கான நான் ட்ரேட் பண்ண மார்க்கெட் வந்து நான் ஸ்டேட்ஸ் இதில் போய் பார்த்தோன்னா ஆர்டர்ஸில் போய் பார்ப்போம். இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து 303. இதில் 1000 இருந்துச்சு. நான் லைவ் பண்ண மறந்துட்டேன் லைவில். ஸோ இருந்தாலும் நான் உங்ககிட்ட சும்மா காட்டினதுக்காக பொசிஷன். ஏன்னா நான் வந்து சிஸ்டத்தில் நான் பண்ணும்போது என்னால் வந்து அது ரெக்கார்டு என்னால் பண்ண முடியல. ஸோ அது நின்றுடுச்சு. ஸோ இன்றைக்கான பொசிஷன் வந்து 303. இது போய்க்கிற அதிகபட்ச தூரம் எவ்வளோன்னா, நான் வந்து எடுத்தது என்னமோ 84க்கு பை பண்ணியிருந்தேன். இது 89 வரைக்கும் போச்சு. தென் ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் ஓவரால் ப்ராஃபிட் எனக்கு வந்து 1000 கிட்ட போயிடுச்சு. நான் அது கட் பண்ண முடியல என்னால். சம் சிஸ்டம் இஷ்யூ. எனக்கு இன்னொரு மானிட்டர் எனக்கு தேவைப்படுது. நான் அது கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டா ஐ கோட் வெரி குட் ப்ராஃபிட். தென் ரீசெண்ட் டேஸ் தென் நெக்ஸ்ட் டேஸ் அதுலேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நான் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சு வச்சுக்க முடியுது. ஒவ்வொரு நாளும் எப்படி அதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் செபி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த கால்ஸ் இவ்வளோ எடுங்க. என்னோடய பர்சனல் ரீசன்ஸ், இதில் இவ்வளோ பயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த பயத்தை என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் இதில் வந்திருக்கேன். அது என்ன ஆனாலும் சரி, பயம் மட்டும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. அது இதில் மட்டும் என்ன பார்த்துக்கலாம். பொசிஷன் சூப்பர் ஃப்ளாஷ் பேஸ்கெட் அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ போதும், எனக்கு இவ்வளோ கிடச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு நான் இருந்துருவேன். எனக்கான அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் எடுத்துன்னு வந்துனே இருக்கணும். மார்க்கெட்டை நம்ம போயிட்டு வம்பு இழுக்கவே கூடாது. இதுதான் முதல் ரூல். மார்க்கெட் நம்மளுக்கு என்ன தருதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நாம் என்ன மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியம். அது தருன்ட்டு நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. அது நம்மளை மேற்கொண்டு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். ஸோ கைஸ், நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மார்க்கெட்டை நம்ம பை பண்ணும்போது நமக்குள்ள ஒரு மனசாட்சி சொல்லும், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நஷ்டம் வந்தால் போதும், இந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வந்தால் போதும் அப்படின்ட்டு. அதை தவிர்த்துட்டு நீங்கள் அதை போயிட்டு ஓடி எனக்கு இன்னொன்று பிடிக்கிறேன், நான் இன்னொன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணிங்க, யூ லூஸ் த மணி. ஓகே காய்ஸ், நான் என்னால் முடிஞ்சால் நான் லைவ் வர பார்க்குறேன். ஸோ என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை நான் இன்றைக்கி ஷோ பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த நாட்கள் வரும். ஸோ தேங்க்யூ சில். அடுத்தடுத்து என் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னால் கிரேட்ஃபுல்லான வீடியோஸ் போட முடிஞ்சால் என்னால் ட்ரை பண்ணுறேன், நான் போடுறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.